ஒரு நாள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களினுடைய சஹாபாக்கள் தோழர்களும் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி ஒரு பிரயாணம் ஒன்றை மேற்கொண்டார்கள். அந்த பிரயாணத்தின் பொழுது ஒரு இடத்தில் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி ஜுஹ்ஃபா என்ற இடத்தில் ஷஅபுல் ஜிரார் என்ற பள்ளத்தாக்குக்கு அருகில் நிறுத்தி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள். அந்த நேரம் ஒரு சஹாபி ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி தோழர், குளித்துக் கொள்வதற்காக வேண்டி தங்களுடைய ஆடைகள் மேலாடைகளை களைந்து குளிப்பதற்காக வேண்டி ஆயத்தமாகுகிறார். இன்னும் ஒரு தோழர், சஹாபி தோழர் ஆமிர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வருகிறார். ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தவுடன், அவருடைய உடம்பை கண்டவுடன், மா ரஅய்துகல் யௌம் மா ரஅய்துகல் யௌம், இன்றைய நாள் நான் கண்ட இந்த உடம்பை போன்று இதற்கு முன்னால் இது போன்ற ஒரு உடம்பை நான் பார்த்ததே கிடையாது. வலா ஜில்த முஹப்பஅத்தின், தொடர்ச்சியாக சொன்னார். அந்த உடம்பை பார்த்து சுகண்டிகள் கொடுக்கப்பட்ட வெண்மையான ஒரு கன்னி பெண்ணுடைய உடலமைப்பை போன்று இந்த உடம்பை நான் பார்க்கிறேன், ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்ல, அடுத்த நிமிடம் ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி கொண்டு வரப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். கேட்டார்கள், ஹல் தத்தஹிமூன ஃபீஹி மின் அஹதின், இந்த மனிதருடைய விடயத்தில் யாரையாவது ஒருவரை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், இதோ இருக்கிறார் ஆமிர் இப்னு ரபீஆ. அந்த மனிதரை பார்த்து, அவருடைய உடம்பை பார்த்து, மா ரஅய்துகல் யௌம் வலா ஜில்த முஹப்பஅத்தின், இது போன்ற ஒரு உடம்பை நான் பார்த்ததே கிடையாது என்று ஆச்சரியப்பட்டு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகய்யத அலைஹி, கோபம் கொண்டு சொன்னார்கள், அலாம யக்துலு அஹதுக்கும் நஹா, ஏன் உங்களுடைய ஒரு சகோதரனை கொலை செய்ய பார்க்கிறீர்கள்? அவர் இவருக்கு அடிக்கவில்லை, உதைக்கவில்லை, அவரை கன்னத்தில் அறையவில்லை. கண்ணியமானவர்களே, கண்ணூருடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ்.